தமிழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுஸ்ரீ மகேந்திரன். இப்போ இலங்கையில பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுடைய பிறப்பு வீதம் கடுமையாக குறைவடைஞ்சிருக்கு. சராசரியாக இலங்கையினுடைய குழந்தைகள் பிறப்பு வீதம் 3,50,000 இருந்தது. ஆனால் தற்காலத்துல 2,50,000 குறைவடைஞ்சிருக்கு. இவ்வாறு குழந்தைகளுடைய பிறப்பு வீதத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது ஆட்டிசம் நோய் மட்டுமல்லாம புற்றுநோய், நீரிழிவு போன்றனவும் காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தை மருத்துவ நல ஆலோசகர் தீபால் பெரேரா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2025 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து சராசரியாக 4.2% குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லியும் அதுல 2 குழந்தைகள் இறக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில. குழந்தைகளுடைய பிறப்பு விதத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மேற்கொள்ளப்பட்ட அறிக்கையில கண்டுபிடிக்கப்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பொருளாதார மற்றும் சமூக கட்டுப்பாடுகள், பிறப்பு கட்டுப்பாடுகள், குடும்ப கட்டுப்பாடுகள் மற்றும் தொற்று நோய்கள் காரணமாக நாங்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறதாக சமூக ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இலங்கையில தற்சமயம் குழந்தைகளுடைய பிறப்பு வீதம் குறைவடைஞ்சதால வருடாந்தம் 1ஆம் தரத்துக்கு சேர்க்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 50,000 குறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த சொல்லியிருக்கிறாங்க. தற்போது நிலவர பொருளாதார நெருக்கடி காரணமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்றதுல தாமதம் ஏற்பட்ட நிலைமை காணப்படுறதோட கடந்த 5 வருடங்களாக திருமணம் செய்து கொண்டவங்களுடைய எண்ணிக்கை 12.5% குறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மகப்பேற்று வைத்தியர் பேராசிரியர் சனத் லெரனோர் தெரிவிச்சிருக்கிறாங்க. மகப்பேற்று வைத்தியர்கள் விடுத்துள்ள அறிக்கையில கடந்த 5 வருட காலமாக பிறப்பு எண்ணிக்கையில 1,00,000க்கும் அதிகமாக குறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் அதே நேரம் இறப்பு வீதம் 35,000 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறு இலங்கையில குழந்தைகளுடைய பிறப்பு வீதத்துல பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறதால முன்பள்ளிக்கு சேர்க்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைஞ்சிருக்கு. இதனால 1ஆம் தரத்துக்கு சேர்க்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறைவடைஞ்சிருக்கு. இப்படியே போனால் முன்பள்ளிகளையும் பாடசாலைகளையும் மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கல்வி அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் மதுஸ்ரீ மகேந்திரன். வணக்கம்.